இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்களில் ஒன்றான திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு துஷ்டாவியால் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் பனியன் கம்பெனியில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் தோராயமாக 2015 காலகட்டம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கஸ்தூரி அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. இது இவங்களுக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுக்கும் இவங்களுடைய தோழிக்கும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கஸ்தூரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தோராயமாக 21 வயசு இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி மாவட்டத்தில் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பத்தினர் பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா மட்டும் இவங்களுக்கு 2 வயசு மூத்த ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரியுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து சொந்தமாக ஒரு அரிசி குடோன் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்தமாக ஒரு இடமும் இருந்திருக்குங்க. தன்னுடைய மூத்த மகளுக்கு நம்ம வந்து திருமண வரன் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி தாங்க புரோக்கர் மூலியமாக சொல்லி விசாரிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவர் நினைச்சதுக்கு மேலாகவே இவருடைய மூத்த மகளுக்கு பார்க்கக்கூடிய அந்த வரன் வந்து மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்களோட குடும்பத்தினர் வசதியாக இருந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து வரதட்சணையா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து சொந்தமாக இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து உங்களுடைய பொண்ணு பேருக்கு வந்து எழுதி வச்சிருங்க, நாங்க உங்களுடைய மகளை வந்து எங்களுடைய மகளா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த கஸ்தூரியோட அப்பா வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோன்னு நீங்க வந்து கேளுங்க, தாராளமாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே இந்த கஸ்தூரியோட அம்மா வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட சண்டை போடுறாங்க. நீ பாட்டுக்கு இடத்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, உன்னோட இளைய மகள் வந்து இப்போதானே 21 வயசு ஆகுது, நீ பாட்டுக்கு இடத்த கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற, உனக்கு வந்து இன்னொரு மகளும் இருக்கிறா, அவளோட வாழ்க்கையும் யோசிச்சு பாரு, இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் போயிடுச்சுன்னா அவளுக்குமே வந்து திருமணம் பண்ணிக்கணும், அப்போ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கஸ்தூரியோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து நல்லா தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன், நான் எல்லா விஷயம் நானே பார்த்துக்கிறேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னுடைய மூத்த மகளுடைய திருமணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க பேசுகிறாரு. அதே மாதிரி இவங்க நினச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலகட்டத்திலேயே இவங்களுடைய மூத்த மகளுடைய திருமணம் வந்து நல்லா பேரும் புகழோடு தாங்க நடந்து முடியுது. அப்படி திருமணம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் பேரிடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்தூரியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய அரிசி குடோன்லேயே வந்து ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிறாருங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து அழைப்பு சொல்லி அதன் பிறகு இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த குடோன் கிட்டே நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி குடோன் கிட்ட வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த கஸ்தூரியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஒரு சேர்ல தாங்க உட்கார வச்சுட்டு விசிறி வச்சு வீசிட்டு இருக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்த பிறகு அவருடைய பார்வை வந்து மங்களாக தெரிஞ்சிருக்குது. உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போன பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்தூரின்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பார்வை வந்து இழந்துட்டாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவருக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்து தலைவலி வந்துட்டே இருந்திருக்கும் போல, அது வந்து மொத்தமாக பாதிச்சிருச்சு. இடையில போய் மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஆலோசனை பண்ணியிருக்கணும், எதையுமே நீங்கள் செய்யாமட்டனால தான் இந்த பிரச்சனை வந்து இப்படி சீரியஸ் ஆயிடுச்சு, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும், நாங்கள் சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த மருத்துவர்கள் இந்த கஸ்தூரியுடைய அப்பாவை வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் வந்து சரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி வந்துட்டு இவங்களுடைய மூத்த மகளுக்காக வந்து அந்த இடத்தெல்லாம் வித்துட்டார் இல்லையா, அப்படி இடத்த வித்தது பிறகு இந்த அரிசி குடோன் வந்து நல்லபடியாக இவரால் பார்த்துக்கவே முடியலைங்க. இவங்களுடைய மகள் மட்டும் இவங்களுடைய அம்மா வந்து அந்த அரிசி குடோனில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சரியாக வேலை தெரியவே இல்லை. இதனால வந்து வேலையும் ஓடாமல் அந்த உங்களுடைய மூத்த பொண்ணுக்காக வந்து ஒரு சில இடத்துல வந்து தெரியாமல் கடன் வாங்கி வச்சிருந்துருக்காங்க. தன்னுடைய மூத்த மகள் வந்து நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கடன்காரங்க எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து மொக்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் காசை எப்போ திருப்பி தருவீங்க, இவர் வந்து நல்ல மனுஷர் எப்படி திருப்பி தந்துருவான்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து கொடுத்தோம், ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரியுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ரோசமானவருங்க. நீங்கள் எப்போ என்னுடைய வீடு ஏறி வந்துட்டு காசை கேட்குறீங்களோ, நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன், என்னுடைய அரிசி குடோனை வந்து விற்று அந்த காசை வந்து நான் கொடுக்க வேண்டிய ஆட்கள் பூரா வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த காசை பங்கு போட்டு அவங்க வாங்கிக்கக்கூடிய அந்த கடன்காரர்கிட்ட பூரா அந்த காசை கொடுத்து அடைக்கிறாங்க. அப்படி காசை கொடுத்து அடைச்ச பிறகு இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஓட்டு வீட்டில்
வீட்டில் வாடகை வீட்டில் தாங்க மாறிக்கிறாங்க. அப்படி ஓட்டு வீட்டுக்கு மாறின பிறகு இந்த கஸ்தூரியோடைய அம்மா வந்து சத்தம் முடித்தாங்க இருந்திருக்காங்க இவங்களுடைய கணவரை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சொல்ல சொல்ல கேட்காம உன்னுடைய மூத்த மகனுக்கே எல்லாமே செஞ்சுட்ட, இப்போ உன்னுடைய இளைய மகள் வந்து பார்க்கறதுக்கு பாவமா இல்லையா, அவளுடைய திருமணத்தை நம்ம எப்படி நடத்தி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்க திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய உறவுக்காரரான ஒருவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பனியன் கம்பெனியில் வந்து கான்ட்ராக்டராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவர் வந்து வேற யாரும் கிடையாதுங்க, இந்த கஸ்தூரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொந்த தாய் மாமன்ட்டாங்க. அந்த தாய் மாமன் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து நம்ம வந்து நேரடியாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய வீட்டுக்கே ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, நான் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய பனியன் கம்பெனியில் ஒரு செக்ஷனில் மட்டும் நான் கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கிறேன், அதனால அந்த கம்பெனிலே வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்க முடியலன்னா சரி, உங்களுடைய மகள் கஸ்தூரியையும் என்னுடைய அக்காவையும் அனுப்பிச்சு வைங்க, நானே அங்கேயே வேலை போட்டு வாங்கி தரேன், அங்கே வேலையை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு பிடிச்சி தரேன், அந்த வீட்டில் நீங்கள் இருந்துக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது, நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நானே கஸ்தூரிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மாமா சொல்கிறாரு. இதை கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, பிடிக்கல அப்படின்றாலுமே இவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இவங்க வந்து மாற்றமாக மாறி இருக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறது, சரி நம்ம மாமா சொல்கிறது வந்து சரிதான் அப்படின்ற மாதிரி தாங்க கஸ்தூரியே முன்னேறி வந்து நம்ம வந்து திருப்பூருக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சம்மதித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்திலே திருப்பூருக்கே இவங்களுடைய குடும்பம் வந்து அந்த ஓட்டு வீடு வாடகை வீடு இல்லையா அதை மொத்தமாக காலி பண்ணி திருப்பூர் மாவட்டத்துக்கே போகிறாங்க. அந்த பனியன் கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி தாங்க. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டெய்லர் இருக்காங்க, டிச்சிங் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் லேபர்ஸ் ஒர்க் பார்க்குறதுக்கு, அந்த பனியன் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு உண்டான ஆட்களையுமே வந்து வேலைக்கு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பனியன் கம்பெனியில் ஒரு செக்ஷனில் தாங்க இந்த கஸ்தூரியோட மாமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் வந்து ஒரு வீட்டை பிடிச்சி அவங்கள வந்து அங்கேயே தங்க வச்சிருக்காரு. அப்படி தங்க வச்ச பிறகு இந்த கஸ்தூரி அவங்களுடைய அம்மாவை மட்டும் அந்த பனியன் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் மட்டும் இல்லாமல் சூப்பர்வைசர் கிட்ட வந்து அறிமுகப்படுத்திட்டு இவங்களை வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இவங்க இருவருமே பார்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர்வைசர் கிட்ட போய் பேசுங்க, அவர் வந்து என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட போய் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கஸ்தூரின்ற பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துலேயே பனியனை பிரிண்ட் போடக்கூடிய ஒரு வேலையில் வந்து அவங்கள வந்து நிப்பாட்டிக்கோங்க, இவங்களுக்கு வந்து என்ன வேலை கொடுக்குறேன்னு தெரியல, அதனால லேபர் ஒர்க்ஸ்க்கு பார்க்கட்டும், பீஸ் வந்து பிசுறு வெட்டக்கூடிய வேலைகள் வந்து நிறையா இருக்குது, அந்த வெட்டக்கூடிய இந்த வேலைகளை மட்டும் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க வேற ஒரு செக்ஷனுக்கு வந்து மாற்றி விட்றாங்கங்க. அதன் பிறகு இந்த கஸ்தூரி உங்களுடைய அம்மா வந்துட்டு வேலைக்கு நான் நாளையிலேருந்து வரோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் எல்லாமே வாங்கி வச்சுட்டு மறுநாள் காலையிலேயே இவங்களுடைய அப்பா வந்து வீட்டில் தானே இருப்பார், அவருக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு இந்த இருவருக்குமே டிஃபன் கட்டிட்டு அந்த கம்பெனிக்கே ஜாயின் பண்ணுறாங்கங்க. அப்படி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டங்கள் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் தாங்க இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கஸ்தூரியோட தாய் மாமா கிட்ட நெருங்கி வராருங்க. அப்படி நெருங்கி வந்தவர் வந்து என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்தூரின்ற பொண்ணை வந்து வேற ஒரு செக்ஷனுக்கு மாற்றணும்ப்பா, இங்கே வந்து ஒரு பையன் வந்து சேரமாக இருக்கான், அதனால் அவனை வந்து பனியன் பிரிண்ட் போடக்கூடிய இடத்துக்கு வச்சுட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு லேபர்ஸ் ஒர்க் பார்க்க வேண்டியிருக்குது, ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய டெய்லர்களுக்கு வந்து பீஸ் எடுத்து கொடுக்குறது, குடோனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்து கீழே வந்து கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் கொடுக்க போகிறோம், நீ வந்து சம்மதிச்ச அப்படின்னா வந்து அந்த பொண்ணை வந்து மாற்றி விடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த கஸ்தூரிக்கிட்டே உங்களுடைய தாய் மாமா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி சூப்பர்வைசர் கேட்குறாரு அப்படின்ட்டு. உடனே இந்த கஸ்தூரின்ற பொண்ணு வந்து சரின்னு அப்படின்ற மாதிரி தாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களே இந்த கஸ்தூரி அப்படின்ற பெண்மணி வந்துட்டு வேற ஒரு செக்ஷனில் தாங்க மாற்றி போட்டிருக்காங்க. அப்படி அந்த வேற ஒரு செக்ஷனுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய 2-3 தோழிகள் வந்து இவங்ககிட்ட நெருங்கிய தோழிகளாக பழகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெண்ணுடைய பேர் தாங்க செந்தமிழ் செல்வி. அப்படி அந்த செக்ஷனில் ஜாயின் பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய டெய்லர்களுக்கு வந்து பீஸ் தப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக துணிகளை வந்து எடுத்து கொடுக்குறதாங்க வேலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை பீஸ் தச்சிருக்காங்க, எத்தனை பீஸ் ஓடிக்கு அப்படின்றத வந்து கணக்கு எழுதுறது மட்டும் தாங்க இவங்களுடைய வேலை. இதுக்கிடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து பீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து மாடியிலே ஒரு குடோன் இருக்குது. அப்படி மேலே இருக்கக்கூடிய அந்த குடோனுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பீஸ்க்கு மேலே வந்து ஒரு நம்பர் மாதிரி லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய தைக்கக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து கொடுக்குறதாங்க வழக்கம். இப்படியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களில் இவங்களுடைய வேலை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருந்துக்குது. அந்த சமயத்தில் தாங்க ஆல்ரெடி ஒரு பெண்மணி வந்து தச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்திலேயே இந்த கஸ்தூரி நிற்கிறாங்க. இவங்களோட பக்கத்திலேயே செந்தமிழ் செல்வின்ற இவங்களோட தோழி நிற்கிறாங்க. இந்த செந்தமிழ் செல்வியுமே லேபர்ஸ் ஒர்க் பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான். அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரின்ற பெண்மணி பக்கத்தில் வந்துட்டு இந்த செந்தமிழ் செல்வி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து மாடிக்கு அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கிற, அந்த குடோனில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க.
இதை கேட்ட உடனே அதிர்ச்சிகரமான ஒரு முகத்தோட இந்த கஸ்தூரின்றவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ என்ன சொல்கிற, என்ன இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அங்கே உட்காந்து தைக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசாம இரு, அவள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா, அவட்ட எதுக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பேசி குழப்பி விடுற அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. அதன் பிறகு இந்த பெண்மணிக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் மறுபடியும் இந்த செந்தமிழ் செல்வி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் விசாம இருங்கக்கா, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கஸ்தூரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த செந்தமிழ் செல்வி சொல்லக்கூடிய விஷயம் கேட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ மாடிக்கு போய் அசால்ட்டை துணி எடுத்துட்டு இருக்க இல்லையா, அந்த குடோனில் வந்து ஒரு பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஈரக்குலையே நடிக்க போயிடுச்சு. இவங்க ஆக்சுவலி கொஞ்சம் பயந்த சுவாபம் கொண்ட ஒரு பெண்மணி தாங்க. பொதுவாக இப்போ நம்மளே வந்து ஒரு சுடுகாட்டு பக்கம் தான் நம்மளுடைய வீடு, அந்த வீட்டுக்கு வந்து நம்ம போனோம் அப்படின்னா அந்த சுடுகாட்டை தாண்டி தாங்க போவோம். நமக்கு வந்து பழக்கப்பட்ட ரோடு அப்படின்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க, அப்படி இல்லையே ஏதோ ஒரு உருவத்தை வந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி செய்தி தேடி வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த தாண்டி போகும்பொழுது நமக்கு ஒரு கிறுக்குன்னு இருக்கும் இல்லையா, ஒரு பயமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தாங்க இந்த விஷயத்தை கேட்ட பிறகு இந்த பெண்மணியுமே வந்து நடுங்கி போயிட்டாங்க. நீ சொல்கிறது வந்து உண்மைதானா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செந்தமிழ் செல்வி கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாண்டி, அந்த குடோனு போகிறப்ப பார்த்து போயிட்டு வா, ஏன்னா இத்தனை நாளாக வந்து நீ தன்னந்தன்மையாக போயிட்டு வந்துட்ட, பிரச்சனை கிடையாது, இப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல, அதனால தான் உனக்கு பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செந்தமிழ் செல்வி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக அந்த குடோன் பக்கமே உங்களுக்கு வந்து வேலையே கிடையாது. அதன் பிறகு 3வது நாளாக இந்த குடோன் கிட்ட வந்து பீஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கஸ்தூரின்ற பெண்மணியை அந்த மாடியில் இருக்கக்கூடிய குடோனுக்கே அனுப்பிக்கிறாங்க. அப்படி மாடிக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பீஸில் வந்து லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ் எழுதக்கூடிய அந்த பீஸ் கட்டை எடுத்துக்கிட்டு இவங்க கீழே இறங்கி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது பின்னோக்கி பார்க்குறாங்க, அந்த ரூம்லேருந்து திடீர்னு வந்துட்டு டம் டம்னு தட்டமான சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே திரும்பி கூட பார்க்காம அலறி அடிச்சுட்டு கீழே வந்திருக்காங்க. அப்படி கீழே வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெய்லர் பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி பயத்தோட இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்க வந்து மாடியில் ஒரு வித்தியாசமான சத்தம் கிடச்சி அதை பார்த்தா நான் மிரண்டு ஓடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த டெய்லராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து இந்த செந்தமிழ் செல்வியை கண்டமணிக்கு திட்டுறாங்க. இதுக்கு தாண்டி இவகிட்ட நான் எதுவுமே சொல்ல வேணாம்னு சொன்னேன், இப்போ வேலைக்கு சேர்ந்தே 2-3 மாதம் ஆச்சு, இந்த செக்ஷனுக்கு வந்து 1 மாதம் ஆக போகுது, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்தா, உன்னால பாருடி இப்படி பயத்தோட நடுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்கு திட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த நிகழ்வு நடந்ததோட பிரச்சனை முடிச்சா பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தாங்க அமானுஷத்தோட ஆட்டமே காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய பொழுது கடந்து மறுநாள் காலையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மாடியில் பீஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, தனியாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இவங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா செந்தமிழ் செல்வி, அவங்களையும் கூட்டிக்கிட்டு நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள வந்து கூப்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த செந்தமிழ் செல்வி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மாடிக்கு வர்றதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இது காலை நேரம் தானே, எனக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க கூட வராங்க. அப்படி கூட வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய குடோன் கிட்டே நெருங்கி போன பிறகு அந்த பீஸ் கட்டெல்லாம் எடுத்துட்டு இவங்க கிளம்பலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து இந்த செந்தமிழ் செல்வி கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இங்கே பேய் இருக்குன்னு சொன்னீல, அந்த பேய் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த செந்தமிழ் செல்வியோட முகம் வந்து குப்புன்னு வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடி கேட்டுட்டு இருக்க, இந்த விஷயத்தில் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற, நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னதே பெரிய தப்பாக போச்சு, ஒழுங்காக கீழே இறங்கி வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இல்லடி எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ அந்த பேய் எங்கே இருக்குன்னு சொன்னேன்னா நான் இந்த பக்கமே வரமாட்டேன், இல்லை அதுக்காக தான் நான் கேட்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த செந்தமிழ் செல்வி வந்து ஒரு இடத்த கை நீட்டி காட்டுறாங்க. அவங்க காட்டக்கூடிய இடம் வேறு எந்த இடமும் கிடையாதுங்க, அந்த குடோன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் தான். அந்த பாத்ரூமோடைய கதவை வந்து முன்னாடி வந்து பூட்டு போட்டுருக்குதுங்க. இப்படி பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்குதுல, அந்த பாத்ரூமில் தான் அந்த பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செந்தமிழ் செல்வி சொல்லிட்டு விறுவிறுன்னு கீழே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஓடக்கூடியதை பார்த்துட்டு சொல்லாமல் திடீர்னு விட்டுட்டு ஓடாலே அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் அலறிக்கிட்டு இந்த கஸ்தூரின்ற பெண்மணி கூடயே ஓடி வந்துருக்குறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய பகல் நேரம் வந்து காலையில் ஒரு தோராயமாக ஒரு 11:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து வேலையில் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து இவங்களை கூப்பிட்டு மாடியில் குடோனில் போய் ஒரு பீஸை வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த செந்தமிழ் செல்வி கிட்ட வந்துட்டு நீ கூடவா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த செந்தமிழ் செல்வி வந்து வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ மட்டும் போயிட்டு வா, உனக்கு தானே நான் வேலை கொடுத்தேன், அவளுக்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொன்ன பிறகு வேறு வழியே இல்லை, நம்ம தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இந்த கஸ்தூரி வந்து மாடியில் இருக்கக்கூடிய அந்த குடோனுக்கு போகிறாங்க. அப்படி குடோனு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீஸெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க கிளம்பலான்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குடோனுக்குள்ளே வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு இல்லையா அட்டாச்சா, அந்த பாத்ரூமோடைய கதை வந்து டம்முன்னு தட்டமாடி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்கக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு வந்து பயத்தில் நடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த செகண்டே இவங்களுக்கு வந்து ஒரு அமானுஷமான குரலில் வந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி பேசக்கூடிய ஒரு சத்தம் தாங்க. ஓன்னு அழுதுகிட்டே தாங்க பேசிகிட்டு இருக்குது அந்த அமானுஷமான குரல். அந்த அமானுஷ குரல் வந்து யார் என்ன அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கஸ்தூரின்ற பெண்மணி. அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த டெய்லர் பெண்மணி ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்தை ஏன் சொன்னான்னு சொல்லி சத்தம் போட்டாங்க இல்லையா, அதே பெண்மணியோட குரல் தாங்க. என்னை வந்து பாத்ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க, என் கூட வந்தவங்க வந்து பூட்டிட்டு போயிட்டாங்கம்மா, நீ எப்படியே அந்த கதை வந்து திறந்து விடுமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த கஸ்தூரி நடிக்கு போயிட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க, உங்களை இந்த பாத்ரூம் வச்சு பூட்டினது யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது எதிர்குரல் வந்து கொடுத்துட்டு அங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து மறுபடியும் அமானுஷமான குரலில் பேச ஆரம்பிக்குது. என்னைய பூட்டினதே வேற யாரும் கிடையாது, செந்தமிழ் செல்வி தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போதானே கீழே போய் நம்ம வந்து பேசிட்டு வந்து அவங்க கூட வரமாட்டேன்னு சொன்னா, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பெண்மணி வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னை வந்து அவள் தான் பூட்டினா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களே, ஒருவேளை வேற யாராவது பூட்டியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு அந்த பாத்ரூம் கதவுக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போன பிறகு உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு சந்தேகமும் வரல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த டெய்லர் பெண்மணி வந்து எப்படிலாம் பேசுவாங்களோ அதே மாதிரி தாங்க உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த பெண்மணி வந்து அழுதபடியே பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம கதவை திறக்கலான்னு பார்க்கும்பொழுது தாங்க அந்த கதவுல இருக்கக்கூடிய பூட்டு வந்து உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுருக்குது. வெளியே பூட்டு போட்டிருக்குக்கா, நான் அன்னைக்கு பார்த்த பூட்டு அப்படியே தான் இருக்குது, இதை தொடர்ந்து உங்களை வந்து பூட்டிட்டு வெளியே வந்து எப்படி பூட்டியிருப்பாங்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கூட இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து மறுபடியும் சொன்னதே தாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுரி, கதவை திறந்த கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் ஜாமானை எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ் ஜாமான், அதாவது அங்கே தைக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பி தாங்க. அந்த கம்பி எடுத்து அந்த பூட்டை வந்து ஓங்கி அடித்து உடைக்கிறாங்க. அப்படி ஓங்கி அடித்து உடைச்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய கதை வந்து டக்குன்னு திறக்கிறாங்க. அப்படி திறந்த அடுத்த செகண்டே உங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம்ல கருன்னு ஒரு கறி உருவம் தாங்க நிற்கிது. இவங்க நினைச்சது என்னன்னா, இவங்களுடைய அந்த டெய்லர் பெண்மணி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த கறி உருவத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே ஆணு கத்திட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடந்திருக்கும். அந்த சமயத்தில் கீழே வேலை பார்க்கக்கூடிய இவங்களுடைய தோழிகள் மட்டும் இல்லாமல் அந்த டெய்லர் பெண்மணி அங்கே தாங்க இருந்திருக்காங்க. என்னாச்சு, மேலே பீஸ் எடுக்க போனவங்க வந்து ஆளே காணா அப்படின்ற மாதிரியாங்க அந்த சூப்பர்வைசர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தோழிகள்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம மாடியில் போய் செக் பண்ணி பார்ப்போம், பார்த்தோம்னா தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குடோனுக்கே வந்து நெருங்கி வராங்கங்க. அப்படி குடோன் கிட்ட வந்த பிறகு பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்த்தா யாருமே காணாமே அப்புறம் எப்படி நம்ம வந்து எங்கே போய் தேடுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துருக்காங்க. அப்படி கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெண்மணி வந்து உங்களுடைய தாய்மாமா அங்கே தானே இருக்கார் பக்கத்து செக்ஷனில், அவர்கிட்ட போய் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி உங்களுடைய இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து மாடிக்கு குடோனுக்கு வந்து பீஸ் எடுக்கிறதுக்காக போனா, அதுக்கு பிறகு எங்கே போனான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய தாய்மாமா வந்து பதறி போயிட்டு அந்த குடோனுக்கே மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி போய் பார்க்கும்பொழுது அங்கே கூட வந்திருக்கக்கூடிய தோழிகள் எல்லாருமே பின்னாடி தாங்க நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பாத்ரூம் கதவு வந்து உள்டோர் வந்து லாக் போட்டிருக்குங்க, வெளியே வந்து பூட்டு உடஞ்ச மாதிரி கிடக்குது. பூட்டு வந்து உடச்சு தொங்கி இருக்குது. இந்த பாத்ரூம் வந்து எப்போயுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கஸ்தூரியோட தாய்மாமா கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாத்ரூம் எப்போயுமே வெளியே பூட்டு போட்டிருக்கோம், ஆனால் இப்போ உடஞ்சி வெளியே விழுந்துருக்குதே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே சந்தேகப்பட்டுட்டு அந்த பாத்ரூம் கிட்டே நெருங்கி போய் இந்த கஸ்தூரியோட தாய்மாமா டம்மு அடிச்சிருக்கிறாரு. அடித்த பிறகு தாங்க தெரியுது அந்த பாத்ரூம்குள்ளே யாரோ இருக்கிறாங்க, உள்ளாக் பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குங்க. அப்படி தெரிஞ்ச உடனே இந்த பாத்ரூம் கதை வந்து வலுக்கட்டாயமாக அடித்து உடைக்கிறாரு. உடைச்ச பிறகு பார்க்குறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம்ல ஒரு மூலையில் தாங்க அந்த கஸ்தூரின்ற பெண்மணி மயக்கமான நிலைமையில உழுந்து கிடக்குறாங்க. அதன் பிறகு அந்த பெண்மணி வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய முகத்தில் தண்ணி அடித்து எழுப்பி விடுறாங்க. என்னாச்சு பாப்பா, நீ எப்படி அந்த பாத்ரூம்ல உழுந்து கிடக்குற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய தாய்மாமா மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் தோழிகள் எல்லாரும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்டே அனைவருக்குமே வந்து ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து பாத்ரூம் வந்து நான் தூங்குறதுக்காக போனேன், எனக்கு கொஞ்ச நாளாக வந்து உடம்பு முடியல, கீழே தூங்கினேன் அப்படின்னா எல்லாருமே சந்தேகப்படுவீங்க, சத்தம் போடுவீங்க, அதனால தான் இந்த பாத்ரூம் வந்து தூங்கிட்டேன்னா யாருக்கும் தெரியாது இல்லையா, அதனால தான் அப்படி தூங்கினேன், இனிமேல் நான் அப்படி தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. இதை கேட்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கொஞ்சம் வியர்டாக இருந்தாலுமே சரி நம்ம என்ன பண்ணுறது, அந்த பெண்மணி இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க அன்றைய இரவு. இந்த சம்பவம் நடந்த மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 9 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய டெய்லர்கள் மட்டும் வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாருமே அந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அப்படி எல்லாருமே வேலையை இழுத்து போட்டு பார்த்துருக்கும் பொழுது தோராயமாக ஒரு
11 மணிக்கு டீ டைம் வந்திருக்குது. அந்த சமயத்தில் தைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய டெய்லர்ஸ் எல்லாருமே வந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க டீ சாப்பிட்றதுக்காக. அப்படி டீ சாப்பிட எந்திரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெய்லர் மட்டும் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வந்து தேடிட்டு இருக்கிறாருங்க. அவர் தேடக்கூடிய பொருள் வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க, சிகரெட் பாக்ஸ் தான். காலையில் தான் டீ கடையில் ஒரு சிகரெட் பாக்ஸ் வந்து முழுமையாக வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து தேடி பார்க்குறேன், எங்கே போச்சுன்னே தெரியல. நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க ஒருத்தர் மாறி மாறி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாருமே எடுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு இந்த டெய்லர் வந்து கோவமே பட்டாருங்க. யாருமே எடுக்கலைன்னா அதுக்கு வந்து ரெக்கம் வருஷம் பறந்து போயிடுச்சா, எவனோ ஒருத்தர் தானே தெரியிருக்கீங்க, தெரிஞ்சிச்சுன்னா கொண்டே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கண்ட மணிக்கு திட்டிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்து அந்த டீ டைமே முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் இந்த செந்திமேல் செல்வின்ற பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் எதர்ச்சியாக வந்து நிற்கிறாங்கங்க. அப்படி நிற்கும் பொழுது உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் வர மாதிரி தெரிஞ்சுக்குது. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சிகரெட் அடிச்சா எப்படி வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும், அந்த மாதிரி தாங்க ஒரு ஸ்மெல் வந்துருக்குது. என்னடி உன் பக்கத்தில் நெருங்கி வந்தாலே சிகரெட் அடிக்கக்கூடிய வாசம் வருது, ஒருவேளை நீ சிகரெட் எதுவும் அடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து கொஞ்சம் ஆங்காரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆண்மகனோட குரலோட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. சரி இதுக்கு மேலே உங்ககிட்ட எது கேட்க வேணாம், ஒருவேளை வந்து கிண்டல் பண்ணுறா போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருக்காங்க. இதோட சம்பவம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்றைய மதியமே வந்து தோராயமாக ஒரு 3 மணி கடந்திருக்கும். அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து சாப்பாட்டு டயத்துக்குமே வரல, அதுக்கு பிறகு எங்கே போனாங்கன்னு தெரியல. உடனே சூப்பர்வைசர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தோழிகள்கிட்ட வந்து கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே வேலை பார்த்தா இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து எங்கே போனான்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக அவள் ஆள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சரியில்லை, அவள் எங்கே போனான்றதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய தோழிகள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாருமே விசாரிக்கிறாங்க, ஆனால் இவங்க எங்கே போனாங்கன்றே தெரியல. அதன் பிறகு தாங்க இந்த செந்திமேல் செல்வின்ற பெண்மணிக்கு வந்து ஒரு யோசனை தோணி இருக்குது. ஒருவேளை அந்த பெண்மணி வந்து ஆல்ரெடி வந்து சிகரெட் வாசனை வந்துச்சு இல்லையா, காலையில் ஒரு டெய்லர்னா கூட அந்த சிகரெட் காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சிகரெட் எடுத்துக்கிட்டு அந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து அந்த மாடியில் இருக்கக்கூடிய குடோன் தான் போயிட்டாப்புல அப்படின்ற மாதிரி தாங்க தோணி இருக்குது. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய டெய்லர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாடியில் இருக்கக்கூடிய குடோனுக்கு நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போய் பார்த்தா அனைவருக்குமே ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குடோனில் நடு மையப்பகுதியில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க, அட்டைப்பெட்டி மாதிரி. அந்த அட்டைப்பெட்டி மாதிரி சம்மன்கால் போட்டுட்டு இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வாயில் சிகரெட் வச்சுட்டு ஊதி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த அனைவருக்குமே கொலையே நடுங்கி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிகரெட்டை வந்து காணான்னு சொல்லி தேடிட்டு இருந்தார் இல்லையா, அவரோட சிகரெட்டை வந்து வேறு எங்கேயும் போல இந்த பெண்மணி தான் திருடி எடுத்திருக்கு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்குதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய சிகரெட் எல்லாமே மொத்தமாக சிதறி போய் கிடக்குது. இந்த பெண்மணி எப்படி இத்தனை சிகரெட்டையுமே ஒரே நேரத்தில் அடிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாடி வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பக்கத்தில் நெருங்கி போய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய தோழிகள். கேட்ட உடனே அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தாங்க ஆங்காரமாக ஆண்மகனுடைய தோழியில் பேசியிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசரே மிரண்டு போயிட்டாரு. இனிமேல் இந்த வேலைக்கு நீ தேவை கிடையாது, இப்பயே உன்னுடைய அம்மா வந்து பக்கத்து செக்ஷன்லான வேலை வைக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க என்னுடைய அம்மாவே அந்த குடோனுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி குடோனில் இருக்கக்கூடிய அந்த மாடிக்கிட்ட நெருங்கி வந்த பிறகு அவங்களுடைய அம்மாவே வந்துட்டு இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டி இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே உங்களுடைய அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து கொஞ்சம் மேலேயே தூக்கிட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் மட்டும் இல்லாமல் டெய்லர்ஸ் எல்லாமே தடுத்து இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து வலுக்கட்டாமல் பின்னாடி இழுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த விஷயம் தெரிந்து உங்களுடைய தாய் மாமாவே அந்த குடோன்கிட்டே நெருங்கி விட்டாரு. உனக்கு என்னதாண்டிய பிரச்சனை, நீ உன்னை வந்து இந்த வேலைகளை சேர்த்து விட்டது மிகப்பெரிய தப்பு, இன்றைக்கே இந்த வேலையை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த வேலையை பார்க்கல, நான் இந்த இடத்த விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோச்சுக்கிட்டு அவங்க கொண்டு வந்த அந்த டிஃபன் பேக்கை கூட எடுக்காமல் அவங்களுடைய வீட்டுக்கே விட்டு நடந்துருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய தாய் மாமா கிட்ட, இந்த பொண்ணு வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, இந்த மாதிரி செயலில் ஈடுபடவே மாட்டா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, வேலையை விட்டுலாம் தூக்கிறாதீங்க, இந்த வேலையை வச்சு தான் எங்களுடைய பசியை போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, நாங்கள் எல்லாருமே வந்து பழக்கப்பட்ட பொண்ணு தான், இந்த மாதிரி தவறான ஒரு செயலில் வந்து ஈடுபட மாட்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த செந்தமிழ் செல்வின்ற இவங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா, நெருங்கிய தோழி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய தாய் மாமா மட்டும் நைஸாக
போலீஸார் பக்கத்தில் கூப்பிட்றாங்க. எனக்கு என்னமோ அந்த பாத்ரூம் கதை வந்து உடச்சதுல இருந்து தான் அவங்க இந்த பாத்ரூமில் ஆல்ரெடி பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேய் தான் இந்த கஸ்தூரியோட உடம்புல வந்து ஆக்குவை பண்ணியிருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த கஸ்தூரியோட தாய்மாமா வந்து மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் இந்த காலத்தில் பேய் பிசாசுன்னு சொல்லி கதை எழுந்துட்டு இருக்கீங்களா, அவளுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சு, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு அந்த குடோன் விட்டு கீழே இறங்கியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அன்றைய இரவு தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரியுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 4-5 வீடு தள்ளி தாங்க இவங்களுடைய தாய்மாமாவுடைய வீடு இருந்திருக்குது. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்தூரின்ற பொண்ணை வந்து பார்த்துட்டு போனோம், ஏன்னா காலையில் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிட்டா, அதனால அவளுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வீட்டுக்கே போனோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வீட்டோட கதவை தட்டின அடுத்த செகண்டே வந்துட்டு இவங்களுடைய அம்மா தாங்க திறக்கிறாங்க. அதாவது கஸ்தூரியுடைய அம்மா கதவை திறந்த உடனே ஓன்னு அழுகுறாங்க. என்னாச்சுக்கா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, உள்ள வந்து நீயே அந்த காட்சியை பார்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த கஸ்தூரியோட தாய்மாமா அந்த வீட்டுக்குள்ள வந்து நெருங்கி உள்ள போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு அட்டாச் ரூம் வந்து இருக்குங்க. அந்த ரூம்ல தான் அந்த கஸ்தூரின்ற பொண்ணு வந்து தூங்குவது வந்து வழக்கம். அந்த ரூம்குள்ள வந்து சமண கால் போட்டுக்கிட்டு வாயில வந்து சிகரெட் வச்சுக்கிட்டு உஃப் உஃப்னு ஊதி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குலையே நடிகிடுச்சு. என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எது கிறுக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க கேட்டிருப்பாங்க. கேட்ட உடனே எதிர்ப்புறத்தில் அவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரின்ற பெண்மணி வந்து சம்மன்கால் போட்டு வாயில சிகரெட் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புல இருந்து கருன்னு கரிய உருவம் அப்படி எட்டி பார்த்துருக்குங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து மிரண்டு போயிட்டாரு. அவர் மட்டும் கிடையாதுங்க, இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே நடுங்கி போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து ஆல்ரெடி பார்த்தது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரியோட அப்பா தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த கஸ்தூரி என்ற பெண்மணி அவங்களுடைய ரூம்ல தாங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ரூம் கதவு கூட போட்டவே இல்லை. அந்த சமயத்தில் இந்த கஸ்தூரியுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹாலோட மையப்பகுதியிலாம் படுத்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து ஆல்ரெடி கண்ணு தெரியாது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மூலையில தாங்க அவரும் படுத்திருக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஆண்மகன் பேசக்கூடிய சத்தம் வந்து கேட்டிருக்குதுங்க. யார் இப்படி இந்நேரத்தில் முணங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூம் கதவு கிட்ட வந்து நெருங்கி வந்திருக்கிறாரு. அப்படி நெருங்கி வரும்போது தாங்க தன்னுடைய மகள் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, ரூம்குள்ள யாரோ இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி நினைச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய மனைவி எழுப்பி தன்னுடைய மகள் வந்து யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்களுடைய மனைவி வந்து பாக்குறாங்க அந்த இடத்த பார்க்கும்பொழுது இவங்களுக்குமே அதே கருகருன்னு கறி உருவம் அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குது. இப்படி நடந்த விஷயத்தை இவங்களுடைய தாய்மாமா கிட்ட சொன்ன பிறகுதாங்க இவருக்கு புரிய வந்திருக்குது. ஏற்கனவே இந்த செந்தமிழ் செல்வின்ற தோழி வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த பாத்ரூம் கதை உடைச்ச பிறகுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுண்டு, அப்ப இவர் நம்பலங்க. ஆனா இந்த கறி உருவத்தை கண்கள் முன்னாடி பார்த்த பிறகுதாங்க இவருக்கே புரிய வந்திருக்குது. உடனே கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாம இவருக்கு தெரிந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க விசாரிச்சுக்கிறாரு. அப்படி விசாரிச்ச பிறகு இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவரே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபரை இவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருக்காருங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி இந்த பெண்மணி வந்து அந்த கார்க்குள்ளேயே வலுக்கட்டாயமா ஏற்றிட்டு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு போன பிறகு அவருடைய உடுக்கையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிச்சுவல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பெண்மணியோடைய உடம்புல வந்துட்டு ஆக்குவை பண்ணக்கூடிய அந்த ஆன்மா வந்து டக்குன்னு இருந்திருக்குங்க. அப்படியே அந்த ஆன்மா இறங்கின பிறகு தான் யாரு என்னன்றதை அப்படியே வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இதே கம்பெனியில் தாங்க ஒரு நபர் வந்து டெய்லராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய பேர் தாங்க முகமது அலி. அந்த முகமது அலின்ற நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அவருடைய குடும்பம் வந்து மதுரையை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இந்த கம்பெனியில் வந்து தனிமையாக தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு, டெய்லராக இருந்திருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் டீ டயத்துக்கும் சரி மதிய டயத்துக்கும் சரி இந்த சாப்பாடு டைம் பூராமே வந்து சிகரெட் அடிக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. மற்றபடி குடிப்பழக்கம் எந்த பழக்கத்துக்குமே அடிமையாகாத ஒரு நபர் தான். ஆனால் அந்த சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கத்தை மட்டும் விடவே மாட்டாராம். அந்த நேரத்தில் தான் இரவு வேலை வருது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் சொல்லிக்கிறாங்க. சரி, இரவு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே இரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரம் தூங்குறதுக்காக வந்து அந்த குடோன் கிட்ட நெருங்கி போயிருக்கிறாருங்க. அப்படி குடோன் கிட்ட போன பிறகு நம்ம சிகரெட் அடிச்சுட்டு வந்துடலாம், அப்படி பாத்ரூம் போய்கிட்டே அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் கதவை திறந்துட்டு அந்த பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்கிறாருங்க. அப்படி பாத்ரூம்ல போன பிறகு பார்க்குறாங்க லைட் ஒரு மாதிரி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. என்னடா அது லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கிறாரு. இவருடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரியலங்க, அதில் வந்து எடுத்து பாஸ் ஆகிட்டு போல அவர் தொட்ட அடுத்த செகண்டே இவரை வந்து சாக்கடிச்சு அதே இடத்துல வந்து துடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இவருக்கு வந்து துடிக்கக்கூடிய விஷயம் வந்து எதுவுமே தெரியவில்லைங்க.
கொஞ்ச நேரத்திலே அவங்க இருக்கக்கூடிய செக்ஷன் 1-2 செக்ஷனில் மட்டும் கரண்ட் வந்து பீஸ் ஆகிருக்குது. அந்த சமயத்திலுமே அவங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி கரண்ட் ஏதோ பீஸ் ஆகிடுச்சு போல, காலையில் நம்ம பார்த்துக்குவோம், இப்போதைக்கு நம்ம ஜெனரேட்டரை வந்து ஆன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியாக நினச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து மறுநாள் காலையில் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த முகமது அலின்ற இந்த டெய்லர் வந்து எங்கே போனாருன்றது தெரியல. சந்தேகப்பட்டு மாடியில் இருக்கக்கூடிய குடோன் கிட்ட நெருங்கி போயிருக்கிறாங்க. அப்படி மாடியில் இருக்கக்கூடிய குடோன் கிட்ட நெருங்கி போன பிறகு ஏதோ ஒரு பணத்தை வந்து கெரிச்சா கொடுக்கும், அந்த மாதிரி தாங்க ஒரு துர்நாற்றம் வீசி இருக்குது. சந்தேகப்பட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் கதை வந்து டக்குன்னு அடிச்சிருக்கிறாங்க. உள்ளே வந்து லாக் போட்டிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமாக அடித்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு பார்க்குறாங்க, அந்த பாத்ரூம்குள்ளே வந்து இந்த முகமது அலி அப்படின்ற ஒரு நபர் வந்து அப்படி கறி போன நிலமையில இறந்து போய் கிடக்கிறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி ஓனர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அந்த இடத்துக்கே நெருங்கி வந்துட்டாங்க. அதன் பிறகு தாங்க அந்த சடலத்தை வந்து கைப்பற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி அவங்களுடைய சொந்த ஊருக்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்படி சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து நான் இறந்து போயிட்டேன், என்னுடைய ஆன்மா அந்த இடத்த விட்டு வெளியவே வர முடியல, அதனால தான் இந்த பாத்ரூம்லேயே இருந்தேன், நான் ஒன்று இவளை வந்து பிடிச்சி தொந்தரவு பண்ணல, இவ தான் என் இடத்துக்கு வந்து தேடி வந்து என்னை வந்து விடுவிச்சா, அதனால தான் இவளுடைய உடம்பை வந்து ஆக்குவை பண்ணேன், எனக்கு இன்னும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்குது, என்னை எதுவும் பண்ணிடுறாங்க, இவளுடைய உடல்லையே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு நானே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒன்று அழுதுருக்குது. இதை கேட்ட பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து கண்டபடிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்ட, இந்த பொண்ணோட வயசு வந்து ரொம்ப கம்மி, இவளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடாத, தயவு செஞ்சு இதை உடம்பு விட்டு போயிரு, நான் சொல்கிற கேட்டு நீ போயிட்ட அப்படின்னா வந்து உன்னை சும்மா விட்டுருவேன், இல்லை அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஆங்காரமாக பேசியிருக்கிறாரு. இதை கேட்ட பிறகு அந்த ஆன்மா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அடிபணிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த பொண்ணோட உடம்புல வந்து நான் இருக்க மாட்டேன், யாருக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை வந்து தொந்தரவு பண்ணாங்க, நான் வந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துட்டு டிசப்பேர் ஆயிருக்குது. அதன் பிறகு தான் இந்த கஸ்தூரின்ற பெண்மணியை கூப்பிட்டுட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் இந்த பெண்மணியோட உடல்நிலை மற்றும் மனநிலை எல்லாமே சரியாக இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் தாக்கம் இல்லாமல் வந்துருக்குது. அதுக்கு பிறகு இந்த கஸ்தூரின்ற பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் என்னை வேலைக்கு சேர்த்து கொடுக்குமாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணி வந்து வேற ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய டெய்லர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆன்மா அந்த இடத்துல தான் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 100-150 பேர் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனில் மட்டும் தாங்க இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்குது. அதே மாதிரி அந்த செக்ஷனுக்காக இருக்கக்கூடிய அந்த துணிகள் எல்லாமே அந்த குடோனில் தாங்க இருந்திருக்குது. அதனால தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அந்த சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கம்பெனியை பார்த்துக்கக்கூடிய நபர்கள் மெயினாக இருக்கக்கூடிய ஆளுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அந்த கம்பெனிக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே. அப்படி விடுமுறை விட்டுட்டு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த குடோன் கிட்டே வந்து கணபதி ஹோமம் நடத்திருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாமியாடிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் அந்த ஆன்மாவோட எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த இடத்த விட்டு போயிடுச்சு, நீங்கள் தைரியமாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே எந்த பிரச்சனையும் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2015ஆம் காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய தோழிக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பிரதர். இந்த சம்பவத்தை உங்களுக்கு மின்னச்சலாக ஷேர் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த அமானுஷமான ஒரு விஷயம் வந்துட்டு எப்பயோ வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க. நான் வந்து எனக்கு பிடித்த ஒரு நபர் வந்து திருமணம் பண்ணி நான் இப்போ வேற ஒரு ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணி கஸ்தூரிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.